ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர குரு பெயர்ச்சி. வக்ர குரு பெயர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்ரம் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியனிலிருந்து குரு 5 ராசிகள் தள்ளி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதில் என்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரமாகும், ராகு கேது சூரியன் சந்திரனை தவிர. மிச்சம் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியது பார்த்தேலையானால் மிச்சம் 5 கிரகங்கள் சூரியன், சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் வக்கரமடையும். ஆனால் புதனும் சுக்கிரனும் வக்கரமடையக்கூடிய காலகட்டம் பார்த்தேலையானால் ஒரு 2 ராசி தாண்டும் பொழுதே அதாவது புதன் சுக்கிரன் இதெல்லாம் 2 ராசி சூரியனை விட்டு தாண்டும் பொழுதே வக்கரகதி அடைஞ்சிரும். ஆனால் குரு சனி இந்த 2 கிரகங்களும் ராஜ கிரகங்கள், மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. சூரியனை விட்டு 5 அதாவது சூரியன் 5 ராசிகள் தாண்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடையும். அதற்கு பிறகு 9வது ராசியில் வக்கர நிவர்த்தி அடையும். பொதுவாகவே அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா, இந்த வருஷம் புரட்டாசி மாதம், குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 15/10/2024 அன்னைக்கு வக்கரகதி குரு பகவான் அடைகிறார். சூரியனுடைய ஒளியை விட்டு ரொம்பவும் தூரம் போகிற மாதிரி இருக்கும். அது தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய பொதுவாகவே குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெறுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது 11/2/2025 அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் அப்படின்னு பார்த்தாலேயானால் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 12லிருந்து 13 மாதம், கிட்டத்தட்ட 30-35 நாட்கள் ஒரு நட்சத்திர பாதத்தை அவர் கடப்பார். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 35லேருந்து 40 நாள் ஆகும். இவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது மினிமம் 12 மாதங்கள், இல்லைன்னா ஒரு வருஷத்துலேருந்து 13 மாதம் வரலும் ஆகும். இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா 120 நாள் வக்கரகதியில் இருக்கார். எப்போன்னா, அதாவது 15/10/2024 11/2/2025 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார். இந்த வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் வரலும் வரார். அதற்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது. சரி, இப்போ வக்கரம் ஆகும் பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம். வக்கரம் ஆறுது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பின்னோக்கி செல்லக்கூடியதாக தெரியுமே தவிர பின்னோக்கி எந்த கிரகமும் செல்லாது. ராகு கேதுவை தவிர எந்த கிரகங்களும் பின்னோக்கி செல்லாது. அதாவது சூரியனுக்கும் குருவுக்கும் உண்டான இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பின்னோக்கி செல்வதை போல தெரியும். அதாவது 2 ட்ரெயின் பேரலாக போகும்போது ஒரு ட்ரெயினை விட நம்ம போயிட்டுருக்கிற ட்ரெயின் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் ஸ்பீடில் அதனுடைய ஆர்பிட்லேயே போயின்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு உண்டான அந்த ஒரு தீட்சிண்யம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதன் மூலியமாக நல்ல, அதாவது சுபகிரகமான குரு பகவான், அதாவது அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர், அதாவது கிரகங்களிலேயே முதல் சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் கெடுதலை செய்ய மாட்டார். அதனால் ஒன்று அவருடைய விஷயத்தை அவர் செய்ய வேண்டிய இது செய்வாரே தவிர அவருக்கு எதிர்வினையாக செய்ய தெரியாது, செய்யவும் மாட்டார். தவறான விஷயங்கள் செய்ய மாட்டார். அதனால தான் அவர் குரு பகவான் பேர் வச்சு குரு அப்படின்னு சொன்னாலே அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். சரி, இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் அதிகமாக வலுப்பெறும். தனித்த குரு, தனித்த அந்தணன் பாழ்னு சொல்லுவாங்க. தனித்த குரு இருந்ததுன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி அந்த இடத்தை கெடுத்துரும். அதனால் தனித்த குருவாக இருக்கிறதை விட அது பார்க்கக்கூடிய இடம், அது தவிர அத்தோடு சேர்ந்த கிரகங்கள், அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி, இப்போ வக்கர குருவாக இருக்கே, இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, வக்கர குருவாக இருக்கும்பொழுது என்னென்ன சுப பலன்கள் கொடுக்கணுமோ அந்த சுப பலன்களை கொடுக்காமல் நிறுத்துவார். இதன் மூலியமாக சுபங்கள் வரக்கூடியது அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும்.
இப்போ ஏற்கனவே சிறு தடங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நேரமாக மாற்றமாக அமையும். அதாவது அப்படியே மாற்றி செய்யும். அதுதான் வந்து வக்கரகதியினுடைய ஒரு பெரிய நிமித்தமே. இப்போ வக்கரகதியில் இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுடைய சமசப்தம பார்வையில் குரு வக்கரகதியில் இருக்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது. இந்த சிவராஜ யோகம் அமையிறதுனால என்ன அப்படின்னா, நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது எப்போ அமையும் அப்படின்னா, சூரியன் விருச்சிகத்தில் வரும்போது இந்த வருஷம் வந்து குருவும் வந்து ரிஷபத்தில் இருக்கார். ரிச்சிகம்னா கார்த்திகை மாதத்தில் சூரியன் வரும்போது சிவராஜ யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத ஒன்றொன்னா பார்க்கலாம். இப்போ வந்து பொதுவாகவே இந்த மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் இது எல்லாமே ஒரே ராசியிலேயே இருக்குது. சரி, ஒரே ராசியிலே இருக்கிறதுனால வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா, வக்கரகதியில் இருக்கும்பொழுது அதனுடைய பாதங்கள் மாறுறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் வந்து நவாம்சத்தில் அது பாதங்கள் மாறும். மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னா கன்னியில் வரும். அதற்கு பிறகு 1ஆம் பாதம்னு சொல்லும்போது சிம்மத்தில் வரும். அதற்கு பிறகு ரோகிணி 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கடகத்திலையும், 3ஆம் பாதம்னு சொல்லக்கூடியது மிதுனத்திலையும் வரும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய இடத்த வச்சு அதனுடைய பலன்களும் மாறும், பார்வைகளும் மாறும். இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மாதமோ 1.5 மாதமோ தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கன்னியிலிருந்து சூரிய பகவான் புரட்டாசி 29ஆம் தேதினா 30ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து துலாத்துக்கு போடுவார். துலாம், விருச்சிகம், தனுசு இதுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. மார்கழி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து தை மாதம் 29 தேதி அப்படின்னும் போது மகர ராசிக்கு போய் 29 தேதிக்கு போகிறார். இந்த 4 மாதம்னு சொல்லக்கூடியது 120 நாளை தான் வந்து பொதுவாகவே இந்த வக்கரகதி அடையிறது. சரி, குரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோமே. ஆனால் குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவம் புத்திர காரகன், அவர் வந்து தன காரகன். அதை தவிர வந்து தொழிலுக்கு முக்கியமானவர். லாபத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னா குரு தான் மிகவும் முக்கியமானவர். தொழிலில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா குரு மிகவும் முக்கியமானவர். அதனால் வந்து குரு வக்கரகதி அடையும் போது இந்த 4 ஏரியாவும் பாதிக்கப்படும். அதாவது புத்திர காரகத்துவமும், திருமணத்திற்கு பாக்கியத்தையும், அதை தவிர தன காரகத்துவமும், அதை தவிர பார்த்தீங்களேனால் அவருடைய தொழில் ஸ்தானத்தையும், அதை தவிர காரகம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தையும் காரகத்தையும் சொல்கிறது. இந்த 4 விஷயங்களும் பிரச்சனைகளுக்கு உண்டாகும். சரி, இப்படி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம், எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றது. சரி, அதற்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் அங்கே போய் கொடுத்துட்டு வர்றது. அதை தவிர வந்து படிக்கக்கூடிய சிறார்கள், சின்ன குழந்தைங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கு எழுது பொருட்கள் இல்லைன்னா அவர்களுக்கு உண்டான படிப்பு பொருட்கள் பொருட்களாக வாங்கி கொடுக்கறது, பைசாவாக கொடுக்காம. அதை தவிர பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுக்கறது. குருவுக்கு உண்டானது இந்த அரச மரம்னு சொல்லுவோம். இந்த அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் முல்லை செடி இல்லை கொடி அது சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையோ இல்லை வந்து முல்லை செடி கொடியெல்லாம் வந்து ஆற்றுலையே வைக்கக்கூடியதாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவானுக்கு உண்டானது மூக்குக்கடலை தானமாக கொடுக்கறது. இல்லை சுண்டல் வந்து பண்ணிவிட்டு அது வந்து கோவிலில் கொடுத்து அதன் மூலியமாக அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிய பரிகாரத்தின் மூலியமாக, அதாவது சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை பண்ணி கொடுக்கறதுனால நல்லது. இல்லையா, வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை எழுந்து, அதாவது 6லிருந்து 7, அதாவது 6 மணிக்கு சூரியனுடைய உதயம்னு சொன்னோமே. ஆனால் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையாக இருக்கும், முதல் 1 மணி நேரம். அந்த ஹோரையில் நெய்யில் வந்து விளக்கு குரு பகவானுக்கு போடுறதன் மூலியமாக, தட்சிணாமூர்த்திக்கு போடுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் படித்த ஆசிரியரை போய் வணங்கிட்டு வர்றது, அருகில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் இவர்களை போய் வணங்கிட்டு வர்றது, இதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அதாவது குரு வக்கரத்தின் மூலியமாக அது வக்கரம் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லக்கூடும். அதுவும் பண்ண முடியல அப்படின்னா மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தேனால் காயத்ரி மந்திரம். இந்த
காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ஜபிக்கிறதன் மூலியமாக இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு வக்ர பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் கொடுத்து இல்லையானால் ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது இருந்ததே ஆனால் அதற்கு பிறகு அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தின் வழியாக உங்களுக்கு என்ன பலன், எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்ர குரு 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அது இல்லையா, இன்னொரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம். இதில் ஏதாவது ஒன்று டெய்லி ஜபிச்சின்னு வர்றதும் ரொம்பவும் விசேஷம். ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சென்றுவிடும். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியே சனி பகவான். சனி பகவான் உங்களுடைய ராசியில் வக்கரகதியில் இருக்கார். இப்போ குரு வக்கர பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க வந்திருக்கோம். 15/10/2024 11/2/2025 வரலும் உண்டான காலகட்டமான 120 நாட்களுக்கு குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 4ஆம் இடம்ன்றது கேந்திரஸ்தானம். பொதுவாகவே சுபர்கள் திரிகோணஸ்தானத்திலையும் கேந்திரத்தில் அசுபர்கள் இருக்கிறது விசேஷம். இப்போது கேந்திரத்தில் சுபர்கள் வக்கரம் பெற்று இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான விஷயமும் ஏற்றத்தோடு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வக்கரம் பெற்ற குரு பகவான் பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு தடங்கள் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும். அதாவது முதல்ல இந்த 15/10 15/11 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போயிருக்கார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் வக்கரம் பெற்று பார்க்கறதுனால சிவராஜ யோகம்ன்றது அமையிறது. இது வக்கரம் பெற்ற குருவை பார்க்கக்கூடிய சூரியன் மூலியமாக ஏற்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் பெரிய ஏற்றம். அரசாங்கத்தின் மூலியமாக கான்ட்ராக்ட் வாங்கணும் அப்படின்ற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த அதாவது கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் அவருடைய ராசிக்கு 2/11 அதிபதியே போய் 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். தாயின் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வக்கரகதியில் இருக்கிறதுனால தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 2ஆம் அதிபதின்றதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் 4ஆம் இடத்துல உங்களுடைய சுகங்கள் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 15/11/2024 வரலாம் அந்த முதல் மாதம், அதாவது விருச்சிக ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் ட்ராவல் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும். வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணவரவு வரும். ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 15/11 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில்
பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில், அதாவது நவாம்சத்தில் வந்து செவ்வாயின் முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதனால் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு செவ்வாயின் முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 3ஆம் அதிபதியே வந்து செவ்வாய் தான் உங்களுக்கு. அதனால் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ஏறி இருக்கிறதும் 7ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றியை கொண்டாடக்கூடிய காலகட்டமாக அமையும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ரோகிணி 4ஆம் பாதத்தில் இருக்கும் பொழுது ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது நவாம்சத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வீடு வாங்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடனும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய, வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஜென்மசனி வேறு நடக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார். அதாவது 5ஆம் இடத்துல வந்து ரோகிணி 3ஆம் பாதத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் நவாம்சத்தில். இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு பாக்கியம் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. இவ்வளோ நாளாக பெரிய பிரச்சனைகள் இருந்தீங்க, இப்போ வந்து படிப்படியாக பிரச்சனைகள் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வக்கரத்தினால. இதோட பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 10ஆம் இடத்தையும் பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போய் அங்கே வந்து பிஆர் வாங்குகிற வழக்கு சிறு சிறு செட்பேக்ஸ், அதாவது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதாவது டிசம்பர் எண்டு, ஜனவரி 10-15 தேதி வரலும் வந்து தை மாதம் பிறக்கிற வரலும் இந்த பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது வெளிநாடு போகக்கூடிய யோகம் இந்த முதல் மாதத்திலே வரும், அதாவது விருச்சிக மாதத்திலேயே வரும். ஏன்னா சிவராஜ யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த குரு வக்கர பயிற்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. இந்த குரு வக்கர பயிற்சியின் பொழுது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் புளியரை அப்படின்ற ஒரு இடத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளியரை தட்சிணாமூர்த்தி கோவிலில் போயிட்டு அங்கே வந்து வஸ்திர தானம் பண்ணிட்டு வாங்க. மஞ்சள் கலர் வஸ்திர தானம் பண்ணிட்டு வாங்க. குரு பகவானுக்கு, தட்சிணாமூர்த்திக்கு உண்டான பிரீத்தியை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலே குரு பகவான் வக்ரகதி ஆகிறார். ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார். இதுவும் ஒரு சுபகிரகம் தான். அதனால பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, உங்க ஜாதகத்தை 2 கேட்டகரியை பிரிக்கணும். ஒன்று குரு வக்ரமாயிருக்கான்னு பாருங்க, அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்க. இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த 4 மாத காலங்களில் ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு ஜாக்பாட் மாதம், நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் இல்லாம இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப எதுல அப்படி இருக்கணும் அப்படின்னா, குரு அப்படின்னா நகை, பணம், சொத்துக்கள், பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குருதான். இந்த குரு உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நகை தங்காது. அதே போல் பண இழப்புகள் நிறையா இருக்கும். நகை எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும், விற்க வேண்டியது இருக்கும். நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள், நெகட்டிவ் நிறையா வரும். இதெல்லாம் குரு உங்கள் ஜாதகத்தில் ஈஸியாக வக்ரமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள், குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது, குழந்தை தடை ஏற்படுறது, குழந்தை தாமதமாக பிறப்பது, அது எல்லாமே உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும். பரம்பரை சொத்துக்கள் இருக்காது, தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது, எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது, வர்றது எல்லாமே செலவாகுது, விரயமாகுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த குரு பகவான் தான் கொடுப்பார். எங்க போனாலும் பெயர் புகழ் இருக்காது. அதே போல உங்களுக்கு நீங்க யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது. இது உங்க ஜாதகத்துல இயற்கையாக குரு கெட்டிருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவரா இருப்பாரு. 2 தலைக்கட்டு 3 தலைக்கட்டுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சிருப்பாரு. அதே போல நகை தங்கும், நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும், வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி, மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில குரு உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதகத்துல குருவினுடைய நிலை, குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நாம ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
கும்ப ராசி. கும்ப ராசிக்கு ராசி அதிபதியே வக்ரமாகிறார். ராசி அதிபதி யாரு? சனி பகவான். அவர் ஏற்கனவே வக்ரகதியில தான் இருக்கார். இப்போ அதுவும் உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2 மற்றும் 11ஆம் அதிபதி. பண வர இடம், லாபம் பெறக்கூடிய இடம், குடும்பம், உங்களுடைய பொருளாதாரம், இதெல்லாத்தையும் உங்களுடைய வாக்கு, இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் வீட்டில் வக்ரகதி ஆகிறார். அது அதே வீட்டில் பொதுவாக சுபகிரகங்கள் வக்ரகதி ஆகும் பொழுது அதுவும் ஒரு சுபருடைய வீட்டில் வக்ரகதி ஆகிறது மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அதனால் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் ஒரு பாவ கிரகம், அவர் வக்ரமாகிறார் இல்லைங்களா? அப்போ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க, உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் பண வரவு எங்காவது வெளியே கொடுத்துருக்கீங்க, அது வராம இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். பேச்சால எல்லாத்தையும் சுற்றி வளைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உங்க பேச்சு கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு, பொருளாதாரம் கொஞ்சம் சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், பணம் தடை இல்லாம வரும், குடும்ப ஒற்றுமையும் கொஞ்சம் சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பொருளாதாரத்துல ரொம்ப டவுனா இருந்தீங்கனாலும் கூட ஓரளவு சரிப்படுத்தி கொடுத்துரும். அதே பாருங்க 11ஆம் அதிபதியும் குரு ஆகிறார். அப்ப லாபங்கள் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகிறது. மூத்த சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. அது 4ஆம் வீட்டில் வக்ரமாகும் பொழுது வீடு, மனை, சொத்து சுகங்கள், வண்டி வாகனங்கள் இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கும். ஏன்னா குரு அப்படின்னு சொன்னா அந்த வக்ரமாகக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது, வக்ரம் அப்படிங்கிறது வேகப்படுத்துதல், மிகைப்படுத்துதல், அதிகப்படுத்துதல், ஒரு விஷயத்த சீக்கிரம் பண்ணு, அதை செஞ்சிரு, இது உனக்கு அடுத்தது கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மைண்டில் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத அமைப்பு. இதே உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் இல்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அப்படி போட்டா திரும்ப உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வக்ரம், ராசி அதிபதி வக்ரம், திரும்பி நேரம் உங்களுக்கு தான் வரும். அடுத்தது பாருங்க, குடும்பத்துல பேச்சால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள். சாதாரணமா பேசுற மாதிரி தான் இருக்கும், அது பெரிய பூதாகரமா வெடிச்சிருக்கும். அதனால ஒரு பிரிவினைகளோ சண்டை சச்சரவுகள் அதிகமாக வேண்டிய ஒரு காலகட்டங்களோ ஏற்படுத்தி கொடுத்துரும். பொருளாதாரம் கொஞ்சம் சிறப்பில்லாமல் இருக்கிறது, நார்மலா போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அதே போல லாபங்கள் நல்லா வந்துட்டு இருந்தாலும் கூட லாபத்துல ஓரளவுக்கு குறைபாடுகள் ஏற்படுறது அல்லது மிதமான லாபங்களே கிடைப்பது, மூத்த சகோதரர்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வருவது. அதே போல சில விஷயங்கள் மனசு ஆசையா இருக்குது, அங்க போகலாம் இங்க வரலாம், ஒரு பயணங்கள் பண்ணலாம், இதெல்லாம் கொஞ்சம் தடையாகிறது. அப்போ இந்த காலகட்டங்கள்ல பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வீடு வாங்கலாமா, வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, அல்லது ஒரு இடத்துக்கு போகலாமா அப்படிங்கிறது எல்லாமே சிந்திக்க வைக்கும். அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்கணும், அதை தேவையில்லாம லாக் பண்ண வைக்கும். உங்க லாபத்தை வரக்கூடிய பணத்தை லாக் பண்றது, விரயம் பண்றது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். தாய் மூலமாக ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, தாய் சொத்துக்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, தாய் தந்தை பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணி கொடுப்பார். நான் முதலே சொன்ன மாதிரி சுபகிரகங்கள் வக்ரமாக பெரிய பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் தசாபுத்தியை பார்த்துட்டு நீங்க ஒவ்வொரு செயல்களும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா செயல்படுத்தும் பொழுது இந்த வேகத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு வக்ரமாகிறார் 120 நாள். இந்த குரு வக்ரமாவதால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருளாய், பிரகஸ்பதி வியாழ பரதகுரு நேசா கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய். குரு வக்ர பயிற்சி. இந்த குரோதி ஆண்டில் குரு வக்ரம் பெறுகிறார், ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார். ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை, அதே வீட்டில் இருந்து வக்ரம் பெறுகிறார். அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால்
நேர்கதியில் செல்லும்பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும், சுப பலனை தருவார். வக்ரகதியில் போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக, அதாவது எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பொறுத்தவரையிலே இல்லைன்னு சொன்னாலே, குரு இருக்கிறதுலையே மிக மிக சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம். குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார், பார்க்குற இடம் கோடி புண்ணியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. குருவுக்கு தான் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு பார்க்குறதால தான் குருவனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்துக்கு, அதாவது எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பார்வை இருக்குது பாருங்கள், ஏதாவது ஒரு 3 பாவத்தை பார்க்கும். அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர். குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அந்தணன், பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒருவருடைய ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது. அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு. யார் கூடயாவது இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால், குரு இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொன்னோம் இல்லையா? இப்போது யாரோ ஒருத்தருக்கு ஒரு லக்னம் போயிட்டுருக்கோம், அந்த லக்னத்துக்கு ஒரு தசாபுத்தி போகும் ஒருத்தருக்கு. எந்த தசாபுத்தி, அதை ஒரு கடக லக்னம்னு வைங்க, செவ்வாய் என்னுடைய தசாபுத்தி போகுது அப்படின்னா, செவ்வாயை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த நடக்கிற தசாபுத்தியை, புத்திநாதனை குரு பார்க்குறார், இல்லை குரு சேர்ந்திருக்கிறார், இல்லை குரு சாரம் பெற்றிருக்கிறார். இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசாபுத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப அமக்கலமாக இருக்கும். அப்படி இந்த குருவனுடைய நிலை பார்த்திங்கன்னா, ஒரு தீய கிரகம் இருக்குது, தீய கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குது, அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குரு பாருங்கள், உச்சமடைகிறது கடகத்தில் உச்சமடைகிறார், நீச்சமடைகிறது மகரத்தில் நீச்சமடைகிறார், ஆட்சி பெறுவது தனுசு, மீனம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு. இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார். ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால், குருன்னு போட்டு போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்ரம்னு, இல்லை இங்கிலீஷில் ஆர்னு போட்டிருப்பாங்க, ரிவர்ஸ். அப்போது இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குன்னா சூப்பராக பலனை தரும். ஆனால் அதுவே வக்ரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது நீச்ச பலனை தரும், சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது. அதுபோல் உச்சம் பெற்ற கிரகம், இப்போ கடகத்தில் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா வக்ரம் பெறுகிறார், அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார். இப்போ மகரத்தில் குரு நீச்சமாக இருக்காருன்னு வைங்க, அப்போ அவர் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை தருவார்? அது பார்த்திங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார். அப்படியே ஆப்போசிட், மகரத்தில் குரு நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார், உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஒருவருடைய ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க, குரு போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், இல்லை ரிவர்ஸ்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா, யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார். ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல, இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா, இந்த மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பேச்சு நடக்கிறதுங்க. அதாவது புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி குரு வக்ரமாகிறார், செவ்வாய்க்கிழமை, 15/10/2024. இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான குரோதி ஆண்டு தை மாதம் 29ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார், 11/2/2025. சுமார் 120 நாள் குரு வக்ரமாகிறார்.
120 நாளுங்கிறது 4 3 12 கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிப்போகுது. இந்த 4 மாத காலமும் யாருக்கெல்லாம் குரு நன்மை செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார், தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்மீட்டு பலனை தருவார். அந்த குரு மேஷத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க. அங்கேருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம்தான். அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த 120 நாள் 15/10/2024 11/2/2025 வரைக்கும் சுமார் 120 நாள். யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த் சார்ட்டில் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த லக்னமாக இருங்க, எந்த ராசியாக இருங்க, குரு வக்ரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும். இந்த 120 நாளில் எதுலாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும், நடந்து முடிந்து விடும், சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா, ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் ஆட்சி பீடத்தில் இருக்கார். அவரும் வக்ரகதியில் தான் இருக்கார். இந்த கும்பராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொன்று நட்சத்திரம் போகுது அப்படின்னா அவிட்டம் 3 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1 2 3 பாதங்களில் பிறந்தவர்கள் கும்பராசி அன்பர்கள். இந்த கும்பராசிக்கு இந்த குரு வக்ரம் பெறுகிறார் இல்லையா, ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த வக்ரம் பெறுவதால் இந்த கும்பராசிக்கு குரு வக்ரம் பெறுவதால் சாதகமாக பாதகமாக? ஏற்கனவே இந்த குரு பகவான் 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அவர் போய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்தார். 4ஆம் இடம் என்பது ஒரு ஸ்தான பலம் இல்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு கேந்திரத்தில் அமர்ந்திருந்தார். இருந்தாலும் வக்ரம் பெறுவது முன்வீட்டு பலனை செய்வார். அப்போ இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு வக்ரம் பெறுவது சாதகம் அற்ற நிலை, பாதகமான நிலை. எண்ணிய காரியங்கள் நிறைவேறுமா அப்படின்னா நிறைவேறாது, காலதாமதம் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்ல தகவல் வராது. பணவரவு பொருள் வரவு எதிர்பார்த்ததை காட்டிலும் மிக குறைவாகத்தான் வரும். இவங்க எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனால் அதில் பாதி கூட வராது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்குமா என்று சொன்னால் எதிர்பார்க்க முடியாது. அதனால் 2ஆம் இடத்து அதிபதி வக்ரம் பெறுவதால் ஒரு சொல் கொல்லும். அப்போ பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் மிக சாதுரியமாக சூதனமாக இருந்து கொண்டால்தான் சாதிக்க முடியும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய தருணம் இருக்கிறது. ஒற்றுமை குறைவு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஏற்பாட்டினை கவனிப்பீர்கள், தள்ளி போகும். மற்றபடி ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் சரியாக படிக்க மாட்டேன். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு காலதாமதம் ஆகும். உங்கள்கிட்டேருந்து பதில் போகும், நான் அங்கேருந்து பதில் வருமானு எதிர்பார்க்க முடியாது. கடப்பில் போட்ட மாதிரி இருக்கப்பா, என்னப்பா பதிலே சொல்ல மாட்டாங்க, இல்லை வேணுன்றாங்களா வேணான்றாங்களா, அதையாவது உறுதிப்படுத்த மாட்டாங்களே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வர்ற அளவுக்கு எதிர் தரப்பில் ஒரு அது ஒரு சலனமற்ற சூழல் ஏற்படும். நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க.
விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை மேம்பாடு அடையும். கூட்டுத்தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா? அதற்காக நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் வெளிநாடு செல்லணும்னு. ஆனால் அங்கேருந்து தகவல் தான் வருவேன். ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போனீங்கன்னா ஓரளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்களான்னா ஓரளவுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். தந்தையால் நல்லது நடக்கும்னு எதிர்பார்ப்பீங்க, ஒன்றும் பெருசாக இருக்காது. பெண்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பார்கள், காலதாமதம், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்காது. எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி பல வரவு என்பது சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, சந்தோஷம் இல்லை. வேலைக்கு உண்மையிருக்கலாம், உண்மை அப்படின்னா அதுவும் இல்லை. மற்றபடி எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிபிதுங்க வைத்துவிடும். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். ரொம்ப எச்சரிக்கை தேவை. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகம், அதாவது கும்ப ராசியில் பிறந்த அன்பர்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இந்த குரு பகவான் வக்ரம் அல்லது ரிவர்ஸ் ஆர்னு போட்டிருப்பாங்க இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த 120 நாளும் உங்களுக்கு யோகமான நாள், சாதிக்க போகிறீங்க. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கும் பட்சத்தில். அதர்வைஸ் குரு வக்ரமாக இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் இந்த 120 நாளும் சோதனையான காலம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொனலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. குரு வக்ர பயிற்சி பலன்கள். தலைமை சுபகிரகமான குரு வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார். வக்ர நிவர்த்தி எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வருகின்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி, ஏறத்தாழ ஒரு 4 மாதங்கள் 116 நாட்கள் இவர் வக்ர நிலையில் இருக்க போகிறார். தலைமை சுப கிரகமே வக்ரம் அடைஞ்சிட்டா எப்படி பலன்கள் ஏற்படும்னு எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு ராசி லக்னத்துக்கு அவர் அசுபராகவும் வருவார், சுபராகவும் வருவார். 12 ராசிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை தான் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். குருன்னு சொல்லும்பொழுது கட்டு பணத்துக்கு சொந்தக்காரர், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பேர், அதே போல் நிறைய சொத்து பத்துகள் சேர்றது, ஒரு பூர்வீக சொத்தை அனுபவிக்கணும், சொத்துக்கள் 2-3 சொத்து இருக்கணும், நகைகள் வாங்கினா நிறைய சேரணும், அதை போட்டு அனுபவிக்கணும், நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கணும், சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் வகிக்கணும், ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துறையில் ஒரு சிறப்பாக செயல்படணும், அப்படி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு சுப நிகழ்வுகள் அனைத்துக்குமே காரணகர்த்தா அவர் தான். குரு வந்துட்டாலே குரு பலன் வந்துருச்சா, ஆண் பெண் திருமண வயதை எட்டிட்டாங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு வீடு வாங்க முடியுமா, வயதுக்கு ஏற்ப 6 வயது குழந்தையிலேருந்து ஒரு 90 வயது குழந்தை வரைக்கும் அந்த வயதுக்கு ஏற்ப சுபகாரங்கள் நடைபெறுவதற்கு கோச்சாரத்தில் அவர் வரும்பொழுது வேகமாக செஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்பேற்பட்ட ஒரு சுபகிரகமான குரு வக்ரநிலை அடையும் பொழுது என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுவது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தந்து இருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான பரிகாரங்களையும் இறை வழிபாட்டினையும் செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். கும்பராசி கும்ப லக்னத்திற்கு இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம். கும்பராசிக்கு ஜென்மசனி கடந்து கொண்டிருக்கும் வேளையில் சனியும் ஏற்கனவே வக்ரமாக இருக்கார். அதனால் என்னென்னா நிறைய ஒரு தடை தாமதங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. தொழிலில் ஒரு பிரச்சனை,
தொழில் செய்கிற இடங்களில் மேலதிகாரிகளுடைய ப்ரெஷரு, அதை தாண்டி வந்து நிறைய பணிச்சுமை, கடன் சுமை, ஒரு வருவாய் இல்லாதது, எல்லாத்துலேயும் வந்து ஒரு தடைகள். இதனால் வந்து நமக்கு ஒரு பிரச்சனைகள் எல்லாம் சிந்தித்து உடல் ஆரோக்கியம் கெடுவது, இப்படின்னு உறவுகளில் பிரச்சனை. நம்ம சொல்கிறத வந்து அங்கே யாருமே வந்து புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே நமக்கு அமைப்பும் 2ல் ராகும் 8ல் கேது இருக்கும் பொழுதும் இப்படி பலவித கடினமான சூழலை கடந்து கொண்டிருக்கும் வேளையில் 4ல் குரு வந்து ஏதோ போய்கிட்டு இருந்தது, நாங்களும் ஆழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டம் குரு வக்ரம் அடைகிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் 2-11 கூடியவர். இந்த காலகட்டம் என்ன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னும்பொழுது நிறைய பிரச்சனையோடு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுத்துரும். எங்களுக்கு வாழவே முடியல, இதுக்கு மேலே நாங்கள் என்னவே பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு தான் உங்கள் ஜாதகத்தில் குருலாம் வக்ரமாக இருக்கிறாரு. இந்த காலகட்டம்னா அந்த பாவம் தொட்ட செயல்களை வந்து சிறப்பாக செஞ்சுருவார். இப்போ 4ல் தான் இருக்கிறாரு. குரு வக்ரமாவது உங்களுக்கு சாதகமான பலன்களே அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் வந்து தொழில் செய்யவும் முடியல, அந்த இடத்த விட்டு நான் மாற்றவும் முடியல, ஒரு இக்கட்டான சூழலாக இருக்குது அப்படின்றவங்களுக்கும், தொழில் பிரச்சனை இருந்தவர்களுக்கும் இந்த காலகட்டம் அதில் வந்து கடந்து வரக்கூடிய ஒரு சூழலை கொடுத்துரும். இல்லை ஒரு சிலருக்கு வந்து ஒரு பணிமாற்றம் கொடுக்கும். இல்லை இருக்கிற இடத்துல நம்ம எப்படி வந்து அதை அனுசரித்து செல்லணுன்றதை நீங்களே புரிந்து லாவகமாக கடந்து வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல ஒரு புத்தி சாதுரியமும் ஒரு மதிநுட்பமும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ மாணவர்கள்லாம் நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் போடுறேன், ஞாபக மருதியாக இருக்குது, எங்களுக்கு வந்து ஒரு அரியர்லாம் வச்சுருமான்னு பயமாக இருக்குது, வச்ச அரியரை கிளியர் பண்ணணுமான்னு பயமாக இருக்குது, நிறைய வந்து இந்த வெளிநாட்டு கல்விக்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோம், வீட்டில் பெற்றவங்களுடைய பாதி சம்மதம் சொல்கிறாங்க, எங்களுக்கு பைசா வரதில்லை, சம்மதம் சொன்னால் பைசா வரது தடையாக இருக்குது, பைசா கிடைச்சாலும் வீட்டில் பெற்றவங்ககிட்ட சம்மதம் வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்கள் கெரியர் பார்த்தினா ஒரு அனுபவசாலியுடைய ஒரு உதவியோ வழிகாட்டுதல கிடைக்கும். இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு யாருடைய ஒரு உதவி நிச்சயம் கிடைக்கும்னு சொல்லலாம். தொழில் செய்கிற விஷயமாகட்டும், இல்லை உங்களுடைய பணிபுரியும் விஷயங்களில், அங்கே வேலை செய்கிற இடத்துல, நண்பர்கள் மூலியமாக, உங்கள் பிஸ்னஸில், இது வரைக்கும் பிஸ்னஸில் முதலீடெல்லாம் போட்டு அப்படியே வந்து தேக்க நிலை தான், ஒரு வருமானம் கூட இல்லைன்னா யார் மூலியமாவது ஒரு நல்ல வழியில் இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை நிறைய பிரச்சனைங்க. நானும் அவரும் அந்த மாதிரி சண்டை போட்டதே கிடையாது. என்ன ஆனாலும் நாங்கள் அன்றைக்கி சாயந்தரமே ஒன்று கூடி பேசிடுவோம். ஆனால் இப்போல்லாம் வந்து ஒரு வாரம் 10 நாளுக்கு மேலே கூட நாங்கள் பேசாமல் இருந்துடுறோம். என்னவோ அவரை கண்டா எனக்கு என்ன அறியாமல் கோபம் வருது, என்ன கண்டா அவரும் அப்படி தான் இருக்கார், இந்த மாதிரி எனக்குள்ளே இருந்ததே இல்லை அப்படின்னு. தோஷம் இல்லாத ஜாதகங்கள், கலத்திர தோஷமோ தார தோஷமோ இல்லாதவர்கள் கூட இந்த ஜென்மசனியில் பிரிந்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு இணக்கமும் புரிந்து ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இன்பமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா புதிதாக கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட பிரச்சனையாக இருக்கும். இல்லை திருமணத்திற்காக வரன் பார்க்குறனாலும் அதில் வந்து நமக்கு ஒரு மன திருப்தி இல்லாமல் நடந்து கொண்டிருக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு வைத்தியம் பார்க்குறாங்க, ரொம்ப தடைப்படுது. இல்லை குழந்தைகள் நல்லா சார்ந்த விஷயங்கள், அவங்க படிப்பு, அவங்க திருமணம், எல்லாத்துக்குமே நான் முயற்சி பண்ணுறேன், எதுவும் கிட்ட போய் எனக்கு நின்று போச்சு அப்படின்லாம் பெற்றோர்கள் மன அழுத்தத்தில் இருப்பாங்க. பிள்ளைகளும் அந்த மன அழுத்தத்தில் இருக்கும். அதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இதற்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வருகை அப்படின்னு வந்து சொல்லலாம். 4ல் குரு வக்ரமாகும்பொழுது அப்போ ஒரு குழந்தை பாக்கிய மருத்துவத்தின் மூலமோ இல்லை குலதெய்வத்தின் மூலம் வேண்டுதலில் கிடைப்பதோ, அதற்கான வழிகள் சிறப்பாக கை கொடுப்பது, திருமணம் நடப்பது, ஒரு வீட்டுக்கு ஒரு மருமகனோ மருமகளோ வருவது, அதே போல் ஒரு நல்ல ஒரு பொருளாதார வருவாயை கொடுப்பது, ஒரு நல்ல வண்டி வாகன யோகம்லாம் ஒரு சிலருக்கு அமைவது, ஒரு சிலர் பழசை கொடுத்து புதுசாக மாற்றுவது. அப்படி மாற்றலைனா கூட இந்த காலகட்டம் ரிப்பேர் பண்ணுறதுக்காவது காசு வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு வைத்தியம் பார்ப்பது, இது வரைக்கும் பார்த்தோம் எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலைன்றவங்களுக்கு இப்போது அந்த வைத்தியம்லாம் கிடையாது. நிறைய வைத்தியம் பார்த்துருப்பாங்க, ஹோமியோபதி போனால், சித்தா போனால், அலோபதி போனால், ஒன்று மாற்றி ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கேன், எங்களுக்கு எதுவுமே வந்து க்யூர் ஆகலை அப்படின்றவங்கலாம் இப்போ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு மருத்துவம் கிடைப்பது, நல்ல ஒரு அருமையான, அதாவது அருமைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இந்த குரு பகவான் தந்துடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் நம்ம எந்த இடத்துலையுமே வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு. இப்போ நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிற இடத்துலையோ இல்லை குடும்பத்துலேயோ ஒரு உறவுகள்கிட்டேயோ நம்ம வந்து வேலை செய்கிற இடங்களையோ நம்ம வந்து ஒரு நியாயத்தை சொல்கிறோன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் செஞ்சோன்னா அங்கே பிரச்சனை தான் வரும். பொறுமை காத்து நம்மளே இருக்கும்பொழுது அந்த இடத்துலையும் சரி, சம்மந்தப்பட்ட நபர்கள்கிட்டையும் சரி, அவங்களே வந்து நம்ம நினைக்கிறத வந்து பூர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு மௌனம் தான் ஒரு பெரிய தீர்வை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம யார் சம்மந்தப்பட்டவங்க பிரச்சனையாக இருக்கிறாங்களோ
நினைக்கிறாங்களோ, எந்த பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறோமோ அவங்களே வந்து அதை வந்து நம்மளுக்கு பூர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. அதே போல் இந்த குடும்ப உறவுலாம் என்ன ரொம்ப சண்டையாக இருக்குது, இந்த வாழ்க்கை ஓடுமா, இந்த லைஃப் இருக்குமா, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோமா, நம்ம காதல் இருக்குமா, இல்லை பிரேக்கப் ஆகிடுமா அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்தோடையே வாழ்ந்திருப்பாங்க. இதாலே வந்து நிறைய பேருக்கு தூக்கம் கூட இருந்திருக்காது. அவங்களுக்குலாம் கவலைப்படாதீங்க. இந்த உறவுகளும் உங்களை புரிந்து கொண்டு உங்களோட ஒன்றிணையும். இல்லை இந்த உறவு பட்டம் படாமல் இருக்குதே, இருந்த இல்லாமல் போல் இருக்க, இப்படிலாம் வந்து பலவித யோசனைகள் இருக்கும். ஒரு புதுசாக வந்து அப்போ ஒரு ப்ரப்போசல் பண்ணி இந்த லவ் ஓடி இருக்கும், கொஞ்ச நேரத்துலேயே பிரச்சனை வந்துடும். இவங்கெல்லாம் இப்படி வந்து ஒரு மனப்புழுக்கத்துடன் இருக்கும்பொழுது அந்த கவலையெல்லாம் வேண்டாம். இந்த ஏற்பட்ட விரிசல்கள்லாம் இப்போ உங்களுக்கு வந்து படிப்படியாக சரியாகி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு பிரச்சனையும், இல்லை திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு திருமண தடை, இல்லை ஒரு திருமணம் நடைபெறது தாமதமாகிறது, இதெல்லாம் இருந்தாலும் இப்போ வந்து அதெல்லாம் தீரும். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைலாம் இருந்தாலும் இந்த காலகட்டம் தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். புரட்டாதி நட்சத்திரம் வந்து பெரும்பாலும் இந்த பணத்தை கொடுத்து நம்ம நிறைய கடன் வாங்கி கஷ்டப்படுறது, அதே போல் ஒரு வேலை சார்ந்த ஒரு விஷயம், வேலை தேடிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு மன வருத்தப்படுறவங்களுக்குலாம் இப்போ கிடைக்கும். கிடைக்கிற வேலைக்கு போயிடுங்க, அதற்கப்புறம் நம்ம வந்து மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் நமக்கு சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தான் இந்த காலகட்டம் பெருமளவு மன அழுத்தத்திற்கு பாதிக்கப்படக்கூடியவர்கள் சொல்லலாம். ஏன்னா சனி பகவானே அதை தான் டிரான்சிட்டில் பயணமாகிறாரு. ராகுவும் சனியுடைய சாரத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறாரு. அப்போ டபுள் பூஸ்டில் அவங்களுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ அந்த மன அழுத்தத்திலிருந்து உங்களுக்கு வெளிவரக்கூடிய ஒரு சூழலை இந்த குரு வக்ரம் வந்து உங்களுக்கு தாராளமாக தந்துடும். நம்பிக்கையோடு செயல்படுங்க. நம்மளுக்கு வந்து தடைன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு லக்னங்கள் வேறையாக இருக்கலாம், ராசி வேறையாக இருக்கலாம். நம்ம கும்ப ராசி கும்ப லக்னம்னு பொதுவாக சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போ ரொம்ப இக்கட்டாக ஒரு சூழல் இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய வக்ரகுரு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு ஒன்றுமே நடக்கல, என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ஒரு சிலருக்குலாம் ஒரு 5 மாதம் 6 மாதம் வேலையே இல்லாமல் இருந்திருக்கும். இருக்கிறத வச்சு, இல்லை குடும்ப உறவுகள் மற்றவர்கள் வேலைக்கு போகிறத வச்சு அந்த குடும்பம் ஓடிக்கொண்டே இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லைங்க ரொம்ப நார்மலாக ஒரு நடுத்தர வர்க்கத்தை கடந்து கொண்டிருக்கோம், கைக்கும் வாய்க்கும் எட்டலன்றவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு பற்றாக்குறை நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க ஓரளவுக்கு நாங்கள் வந்து லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபையாக போய்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்கள் நகரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் பண வருவாய் இருக்கிறதுனால உங்களுடைய கடனை அடைச்சிருங்க. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கழனினான் இலங்கை வேந்தன்ற ஒரு சொல்லே இருக்குது. ஏன்னா கடன் வாங்கினா தான் நம்மளுக்கு அந்த அசிங்கம் அவமானம்லாம் ரொம்ப வலிவேதனையை கொடுக்கும். நம்ம சாப்பிட்றதுனா கூட அந்த தேதிக்கு அந்த கடன்காரன் வாசலில் வந்து நிற்பான். அதனால் நிறைய கும்பராசி அன்பர்கள்லாம் நிறைய கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குருவே வக்ரமாக இருக்கிறாரு. நல்ல தசாபதிகள்லாம் போகுதுன்னா மணி ஃப்ளோ நல்லாவே இருக்கும், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வண்டி வாகன சேர்க்கைகள்லாம் இருக்கும், கணவன் மனைவிலாம் வந்து பிரச்சனை தான் அதெல்லாமே சால்வ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தசாபதிலாம் சிறப்பாக இல்லைங்க, எங்களுக்கு குருவும் வக்ரமாக இல்லைங்க, ஏதோ நாங்கள் வந்து இந்த காலகட்டம் மீண்டு வருவோமான்றவங்கலாம் இறை வழிபாட்டின் மூலம் இறைவனை தாண்டி யாரும் ஒன்றும் நம்மளை வந்து செஞ்சிட போகிறதில்ல. கிரகங்களுக்கு உரியவரே நம்முடைய ஈசன் தான். சனி தாக்கங்கள் இருக்கும்போதெல்லாம் நம்ம சனீஸ்வர பகவானை போய் நம்ம அதிகப்படியாக வழிபட்டு இந்த கருப்பு எள்ளில் மூட்டை கட்டிலாம் அந்த விளக்கெலாம் போடுவாங்க, அதெல்லாம் அறவே செய்யவே கூடாது. எள்ளு வந்து நம்மளுக்கு பிதிர் தர்ப்பணங்களுக்கு தான் செய்யணுமே தவிர இப்போ வெறும் வந்து கோயிலுக்கு தீபம் ஏற்ற நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துருங்க. இல்லை நவகிரகத்தை சும்மா ஒரு 8 முறை 9 முறை சுற்றிட்டு வந்துடுங்க. கிளாக் வைஸில் தான் சுற்றணும். அதுலேயும் ஒரு சிலர் வந்து 7 கிளாக் வைஸாக சுற்றி 2 வந்து ஆன்டி கிளாக் வைஸாக நாங்கள் வந்து ராகுக்கு எதுக்கு சுற்றுறணுவாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையவே கிடையாது. நேராக கிளாக் வைஸில் ஒரு 9 சுற்று வந்துடுங்க. சிவ வழிபாடு செய்யுங்க. நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபடவில்லை என்றாலும் சிவனுடைய வழிபாடை செய்யும் பொழுது பவானியின் ஈசன், அதாவது பவானியினுடைய கணவன் ஆகிய ஈசனை வணங்கும் பொழுது உங்களுக்கு அதிசய அமோக அற்புத பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் திருச்செந்தூர் சென்று வரும்பொழுது உங்கள் தொழில் வந்து இது வரைக்கும் இந்த தடைப்பட்ட தேக்க நிலைகள்லாம் குறையும். அம்மா திருச்செந்தூர் போகிறதுக்கு கூட எனக்கு சூழல் இல்லாமல் அதற்கான ஒரு பண வசதி கூட கிடையாது அப்படின்றவங்க இந்த காலகட்டம் அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய பிறந்த கிழமையிலையோ இல்லை வியாழந்தோறும் வெள்ளிதோறும்
நம்ம வந்து ஞாயிறு தோறும் வழிபாடு பண்ணி கொண்டு வரும்பொழுது, இல்லை ஒரு 48 நாள் உங்களுக்கு எந்த கோரிக்கை வந்து நடக்கணுமோ அந்த கோரிக்கையை வைத்து தீபமேற்றி, தீபம் தான் இறைவனுக்கு உணவே, தீபமேற்றி வழிபட்டு வரும்பொழுது எப்பேற்பட்ட கடுமையான இக்கட்டான சூழ்நிலையும் கடந்து வந்துடுவீங்க. எல்லா வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடியும் மங்களமூர்த்தியான விநாயகருடைய வழிபாடு வச்சுக்கோங்க. முதல்ல மைண்ட் செட்டில் தடைன்றதை நீக்கிடுங்க. உங்களுடைய நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்க. உங்கள் உடம்புலேருந்து கஷ்டப்படுற மாதிரி வியர்வை வந்துருச்சுன்னா சனீஸ்வர பகவான் நம்மளை வந்து பார்ப்பார். இவன் இந்த வேலைக்கு தகுதியானவன் தானா, நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கெல்லாம் தான் இந்த ஜென்ம சனியில் அந்த கர்மாவை நிற்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ அந்த காலகட்டம் நடக்குது. இந்த காலகட்டத்தெல்லாம் வந்து நம்ம திறம்பட கடந்து வந்துடணும். அதனால் அன்றாடம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொண்டு சனீஸ்வர பகவானை வந்து வழிபடுறீங்களோ இல்லையோ, சனிக்கிழமையில் விநாயகரை வழிபடுங்க. தினமும் எழுந்த உடனே நீங்கள் ஒரு 21 தோப்பு கர்ணம் ஓம் கம் கணபதியே நமக இது தாராளமாக சொல்லலாம். எழுந்த உடனே நம்ம எப்போவும் வந்து எல்லாருக்கும் எழுந்த உடனே கை பார்க்குற வழக்கம் உண்டு. ஏன்னா உள்ளங்கையை தேய்ச்சி கண்ணில் ஊற்றி நம்ம ஒன்று சேர்த்து வச்சு பார்ப்போம், இல்லை மகாலட்சுமி அதில் இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்படியே எழுந்து வடக்கு முகமாக வடக்கு பக்கத்தில் நின்று வடக்கு பக்கத்தை பார்த்தா மாதிரி ஒரு 21 தோப்பு கர்ணம், இல்லை கிழக்கு முகமாக என்று கூட போடலாம், ஒரு 21 தோப்பு கர்ணம் ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை வந்து நீங்கள் வந்து காணலாம். இந்த குரு வக்ர பெயர்ச்சி கும்பத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்கள் ஜாதகத்திலே குரு வக்ரமாக இருக்கும்போது பலன்கள் வந்து அதிகப்படியாக நடக்கும். வக்ரம் இல்லாதபோது நீங்கள் ஆஸ் யூஷுவலாக நார்மலாகவே உங்கள் லைஃப்பை கிடக்கிற மாதிரியே இருக்கும். இதற்கெல்லாம் உங்களுடைய தசாபுத்திகள் தான் வந்து இன்னும் வந்து தெளிவாக உறுதியாக சொல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு வந்து வேகமாக செயல்படுவது போது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா, இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். தான தர்மம் பண்ண முடியாதவங்க நம்ம பட்சிகளுக்கு, வாயிலா ஜீவன்களுக்கெல்லாம் உணவளிக்கும் பொழுது இன்னும் நம்மளுடைய கர்மா வேகமாக கிளென்சிங் ஆகிடும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவெல்லாம் வாங்கி கொடுக்கும் பொழுது நம்ம அன்னதானம், நம்மளால் ஒரு உடல் உழைப்பு, அதெல்லாம் கூட அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் இதெல்லாம் பண்ணி தரும் பொழுது சனீஸ்வர பகவான் வந்து ரொம்ப பிரீத்தி ஆகிடுவாருன்னு சொல்லிடலாம். இந்த காலகட்டம் எந்த ஒரு ஆலயத்தில் வந்து தீபமேற்றம் வந்து நீங்கள் உதவி பண்ணுறீங்களோ அந்த ஆலயம் எப்படி ஒளிருவது போல் உங்களுடைய வாழ்வும் ஒளிரும். கும்பராசி அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து எழுதி தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்கே சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருச்சந்திர வடிவேல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குருவோட வக்ரவ பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். குருவோட வக்ரவ பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது, அதுவும் கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். இப்போ உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று வக்ரவ நிலையில் இருக்கிறார். அதுலேயும் பார்த்திங்கன்னா 7.5 சனி காலகட்டம். இவங்களுடைய ராசிக்கு 2-11 கூடையவர் 4ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார் குரு பகவான். இப்போ ராசியிலேருந்து 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, சூரியன், புதன் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்ட கிரகநிலை. ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்பேற்பட்ட அமைப்பு உங்களுக்கு எந்த விதத்தில் உதவிகரமாக இருக்கும்? நல்லது நடக்குமா? நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா அப்படின்னா, இந்த காலகட்டம் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறது. 2-11 கூடையவர் 4ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குடும்பத்திற்கான
தனவரவு, சேமிப்பு, இப்படிப்பட்ட விஷயங்கள், எண்ணங்கள் ஈடேறுதல், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சிறு சிறு குறைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு வரும். ஏன்னா வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறதுல சின்ன சின்ன தடை தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்படியே இருந்தாலும் இப்போ ராசியிலேருந்து 4ஆம் இடத்துல தானே குரு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா வண்டி வாகன மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் குடும்பத்தின் மகிழ்ச்சி, குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாம். இந்த காலம் நல்லா இருக்குது. அடுத்து குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் அவர்களோட தேவை, எதிர்பார்ப்பு, ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அப்போ ஒரு நல்ல காலம்தான். ஆனால் இருந்தாலும் பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துரும். குரு வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்த்தாலே கிட்டத்தட்ட பாதி பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு நினச்சோம் உங்களுக்கு. அதுவும் வக்ரம் பெற்று பார்க்குறதுனால ரொம்ப நல்லது. என்னென்னா இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு, தேவையில்லாத பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், கண்ட விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிக்கிறது, ஆமாம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்கள விட்டு விலக போகுது. அதிலெல்லாம் ஒரு தெளிவு பிறக்க போகுது. நட்பு வட்டாரங்களில் இருந்த விரிசல்கள், ஆமாம், பிரிந்து சென்றவங்க, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஓரளவு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் தான். ஆமாம். அப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில், இந்த குரு வக்ரவ காலகட்டத்தில் கும்பராசினியர்களுக்கு ஏற்படும். எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்து பாருங்கள், குரு 10ஆம் இடத்தை பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். என்னதான் ஜென்மச்சனியாக இருந்து வக்ர நிலையில் இருந்தாலும் குரு 2-11 கூடியர் வக்ரம் பெற்று தொழிலையே பார்க்குறாரு. அப்போ தொழில் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதீத முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்தான். மந்த நிலை மாறி முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் இருந்து வந்த லாப குறைபாடுகள், பாதிப்புகள்லாம் கொஞ்சம் மறையும், சீர் செய்யக்கூடிய காலகட்டம். முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலை பார்க்குறவங்களுக்கு. அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றமான பாதை தான், ஒரு நல்ல தொடக்கம்தான். இந்த தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றம் இருக்குது. தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதீத முயற்சியும் முன்னேற்றமும் நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. சுப விரய செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. பயணங்கள் சார்ந்த சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். சனி பகவான் ராசியிலே வக்ரகதி நிலையில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். கை கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே நேரத்தில் சறுக்கலான இடங்களில் ஏறுறது இறங்குறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கவனம் எடுத்துக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யணும். அடுத்து நீண்ட நாள் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது. வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு என்ன வழிபாடுனா குரு பகவான் வழிபாடும், ஓகேங்களா, சனீஸ்வர பகவான் வழிபாடும் தான் நீங்கள் செய்யணும். அதுதான் உங்களுக்கு நல்வழி காட்டும். இந்த 7.5 சனி வந்துருச்சுனாலே ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த காலகட்டத்தில் வேறு எதையும் சிறப்புகள் இருக்கா அப்படின்னா, கும்பராசியை பொறுத்த வகையில் பார்க்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் நல்ல இடங்கள் தான். 8, 10, 12ஆம் இடங்கள் அப்படிங்கிறது இப்போ உள்ளூரை விட வெளியூரில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும்.
இடம் விட்டு இடம் பெயர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் செஞ்சுக்கிறது, வேலை மாற்றம் செஞ்சுக்கிறது, தொழில் மாற்றம் செஞ்சுக்கிறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போய் ஒரு தொழிலை தொடங்கிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்புக்குரிய விஷயமாக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ புது மனிதர்களை, புது உறவுகளை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ குருங்கிறது பார்வையால் நன்மை செய்யக்கூடியவர், குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. குரு எப்பேற்பட்ட தோஷத்தையுமே போக்கக்கூடியவர், நல்வழி காட்டக்கூடியவர், நல்லதொரு ஆசிரியர். ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வியாழ நோக்கம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். இது இருந்தால் தான் திருமண யோகங்கள்லாம் கைவிடும். அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னாலும் குரு நல்லா இருக்கணும், குருவோட அமைப்பு நல்லா இருக்கணும். ஆமாம், குலதெய்வ அருள் நல்லா இருக்கணும். இதெல்லாம் குடும்ப வாழ்க்கை, குழந்தை செல்வங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து பணம் வரணும் அப்படின்னாலும் பாக்கியம் நல்லா இருக்கணும். முன்னோர் விதிப்பயன், விதி அமைப்பு, முன்னோர் பாக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் தான் பண வரவு, தன வரவுலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். தடை தாமதம் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக, எந்தவித ஸ்மூத்தாக போகும். அப்படி இருந்தாலும் இல்லாட்டினாலும் கும்பராசி நேயர்களை பொறுத்த வகையில் ஒரு காலகட்டத்தில் உயர்வான இடத்துக்கு செல்வது அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. கும்பராசி அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்தில் கஷ்டப்பட்டாலும் பிற்பகுதியில் உயர்வுக்கு போவாங்க. சில பேர் ஆரம்ப காலத்திலேயே உயர்வான இடத்தை அடையக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசிக்கு உண்டு. கும்பராசி வழியே தனி வழி தான். தனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் முழுமையாக செய்வாங்க. அது சார்ந்த ஈடுபாடு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், தலைமைத்துவம் பொருந்திய ஒரு ராசிகளில் கும்பராசியும் ஒன்று. தலைமை பொறுப்பு வகிக்கிறது, தலைமை ஆசிரியர், நல்ல வழிகாட்டியாக இருக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் தான். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் கும்பராசி அப்படிங்கிறது கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இந்த 7.5 சனி, சனி பகவானோட பாதிப்புகள்லேருந்து விடுதலை அடைகிறது தான் கூடுதல் கவனம் தேவைப்படுதே தவிர மற்றபடி அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது. தொழிலையும் கொஞ்சம் ஆர்வமும் வேகமும் காட்டக்கூடிய அமைப்பு உருவாகுது. மற்றபடி குரு பகவானால் ஒரு பெரும் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேணாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சியோடைய பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த குரு எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரமாகிறாரு. குரு எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலங்கள் குரு வக்ரமாகிறாரு. இந்த வக்ர காலகட்டங்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. பொருளாதார ரீதியாக நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்குது. என்னடா அது, நமக்கு 7.5 சனி, அதாவது ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு, குருவும் நல்ல பிளேஸில் நமக்கு இல்லையே இவ்வளோ நாளாக அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வக்ர காலகட்டங்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப உயர்வை தான் கொடுக்க போகுது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லெவலில் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் சிரத்தை எடுத்து அதுக்குண்டான முயற்சிகளை போடும்போது இது அத்தனையுமே சாத்தியம்தான் உங்களுக்கு. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனினால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. தொழிலில் எந்த விஷயங்கள் எடுத்தாலும் அதுக்கு ஒரு தடை இருந்துகிட்டு இருக்கும். ஏற்கனவே 2ஆம் இடத்துல ராகு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, கும்பராசியோட நிலை இவ்வளோ நாளாக கவலைக்கிடமாக இருந்தாலும் இந்த குரு வக்ர காலம் இந்த 4 மாதம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கக்கூடிய டைம். ரெஸ்ட் மீன்ஸ் என்னென்னா அந்த
கஷ்டங்கள்ல இருந்து ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உயர்வுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி தான் ஆகணும். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணுறதெல்லாம் வந்து இரவு பகல் தூங்காமல் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அதுக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைக்கக்கூடிய நபர் தான். ஓகேங்களா? உங்களுக்கு தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே இப்போ வந்து விலக போகுதுங்க. பொதுவாகவே வக்ர கிரகங்கள் வந்து 10ஆம் இடத்துல வந்து இருந்தாலே, அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சொல்கிறேன், இருந்தாலே ரொம்ப நல்லது தான். ஆனால் கூடுதலாக இப்போ குரு வக்ரமாகி உங்களுடைய 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் வந்து வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள். அது வந்து கூடுதலாக சிறப்பான பலன்களை இன்னும் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு, அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு, உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இந்த வக்ர காலகட்டங்களில் அது எல்லாமே அப்படியே நன்மையாக வேலை செய்யும்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, இந்த காலகட்டத்தில் தொடங்கலாமான்னா அந்த வக்ர காலகட்டங்களில் தொடங்குறது வந்து நல்லது தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் பர்த் ஹாரோஸ்கோப்பில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த காலகட்டத்தில் ஆரம்பிங்க. கோச்சாரம் உங்களுக்கு 100% சக்ஸஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். வக்ர காலகட்டங்களில் வந்து ஒரு புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான டைம் தான். 10ஆம் இடத்தை பார்க்குது, ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நல்லபடியாக பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேறு இடத்துல, அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸி ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் தானாக தேடி வரும். பிஸ்னஸ்க்காக வந்து உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணி அது ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அது தன்னால் வரும். அதாவது பிஸ்னஸ்க்காக புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறது, அதே மாதிரி இடம் வாங்குறது, இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டல் எடுத்து அதுக்காக நீங்கள் பிஸ்னஸ் போயிட்டுருக்கும். பட் ஆனால் இந்த டைம் வந்து ஒரு ஓனாக வந்து ஒரு பில்டிங் வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பர்ஃபெக்டான டைமு, தாராளமாக அதை வாங்கலாம். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு வக்ர இதோட. எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அதே அளவுக்கு உங்களோட ஹெல்த்தில் பிரச்சனைகளும் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன பிரச்சனை அப்படின்னு அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா அது பெரிய லெவலில் போகும். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில், அதாவது நீங்கள் லைட்டாக சின்ன எந்த எஃபர்ட்டுமே போடாமல் திடீர்னு ஒரு பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த பணத்தை வந்து தேவையில்லாத விரயம், அதாவது 12ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால அது விரயமும் ஆகலாம். ஸோ அதனால் அந்த விரயத்தை நீங்கள் சுப விரயமாக மாற்றுங்க. அதாவது ஒரு கோல்டு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது, எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியும். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக உங்களுக்கு குரு 4ஆம் இடத்துல இருக்கார். வீடு வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது ஏதோ ஒரு விஷயங்கள்னால உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும், அல்லது வீடு கட்டியிருப்பீங்க பாதியிலே அது நின்றுருக்கும். இந்த வக்ர காலகட்டங்களில் அதுக்குண்டான முயற்சியை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு, அதாவது நின்று போன ஒரு விஷயத்தை இந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸாக முடியும். அதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஆல்ரெடி வந்து வாகனங்கள் இருக்கும், ஆனால் லக்ஸுரி கார்ஸ், லக்ஸுரியான வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்களே, அவங்களுக்குலாம் இது பர்ஃபெக்ட் டைமு. அதுக்குண்டான அமைப்புக்கு தன்னான தேடி வரும். படிப்பில் வந்து ஆர்வம் ரொம்ப குறையுங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்களாக இது பண்ணணும். ஆல்ரெடி ஜென்மசனி இருக்கனால மறதியும் சோம்பேறித்தனமும் உச்சக்கட்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் வந்து பர்ஃபெக்டாக அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே போடுவீங்க, பட் ஆனால் அதுக்கு உடல் ஒத்துழைக்காது, அல்லது ஏதாவது மைண்டு வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும். ஸோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும். அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பதவி, நீங்கள் நினச்சி பார்த்துருக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே நினச்சிட்ருப்பீங்க, ஆனால் ஏதோ ஒரு மிராக்கள், நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு 2 பேர் முன்னாடி இருக்கிறாங்க, அந்த 2 பேரை தாண்டி தான் நமக்கு அது வரும் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் கிரகங்கள் நினச்சிச்சுன்னா செகண்டில் வந்து என்ன செய்யும், வேலையை செஞ்சிடும். அதனால் இந்த வக்ர காலகட்டங்களில் மிராக்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ராசி வந்து கும்பராசி தான். அதனால் அது ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். முக்கியமாக சதய நட்சத்திரக்காரங்க வந்து ஒரு விஷயத்த நினச்சிட்டாங்கன்னா கிளவராக வேலை செஞ்சு பண்ண முடியும். இந்த வக்ர காலகட்டங்களில் அதை செய்யுங்க, அது அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு குரு வந்து 2-11 கூடைய அதிபதி. ஓகேங்களா? 2ஆம் இடம்ங்கிறது பணம், 11ஆம் இடம்ங்கிறது லாபம். லாபம்ங்கிறது சாதாரண லாபம் இல்லை, கொள்ளை லாபம் சொல்லுவாங்களா, அதுதான் 11ஆம் இடம். அதாவது குபேர சம்பத்து, அதாவது குபேர நிதிக்கு ஒப்பான ஒரு சம்பத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதிபதி தான் யார், உங்களுக்கு குருவாக இருக்கார். அவர் 4ஆம்
இடத்துல இருக்காரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த 4 மாதத்தில் இருக்குது. ஆனால் அதை வந்து பிளான் பண்ணிக்கணும். அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது சேர்த்து வைக்கலாம் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. அது விரயமாக போகும். அதை எடுத்துகிட்டு ஒன்று ஒரு பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்குங்க, இல்லை ஒரு கோல்டு வாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருக்கு மருத்துவ செலவு உறுதியாக உண்டு. தாயாருக்கு வந்து ரொம்ப, அதாவது இந்த காலகட்டங்களில் ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் சனியும் இருக்கார். அப்போது இந்த காலகட்டங்களில் தாயாரை வந்து ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு போய் பண்ணுங்கள், குலதெய்வத்தோடைய வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக வந்து நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனத்தோடு போங்க. இந்த சனி வந்து சம்டைம் உங்களுக்கு தேவையில்லாத டிப்ரெஷனை கொடுத்துருவார். இந்த 7.5 சனி காலங்களில் வந்து நீங்கள் கரெக்டாக நடந்துக்கணும், நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரும் அதை வந்து விடமாட்டாங்க. ஸோ அது எங்கேருந்தோ தேடி வரும். ஆனால் அதை நீங்கள் என்ன செய்யணும், ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், வேறு வழி இல்லையே. ஸோ அதனால் மைண்டு இதாக இருக்குது அப்படின்னா மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ண கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் மைண்ட் செட் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கார் உங்களுக்கு. அப்போ வண்டி வாகனங்களில் வந்து ஏதாவது ஒரு விரயம், அதாவது வண்டி வாகனங்களுக்கு விரயமானால் அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அப்படின்னா அதை யோசிச்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக போவீங்க, ஆனால் யாராவது ஒரு ட்ரிங்க்ஸ் போட்டு ஒருத்தர் குறுக்கால வந்து உழுவாங்க, அது உங்கள் மேலே பழிய விழுந்துடும். இந்த 4ஆம் இடத்துல வக்ர கிரகங்கள் இருக்கும்போது இதெல்லாம் வந்து சந்திச்சிரும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நாய் குறுக்கால வரும். இதனால் வந்து கால பைரவருக்கு வழிபாடு பண்ணுங்கள். இந்த வண்டி வாகனங்களுடைய விபத்துகள்லாம் தவிர்க்கப்படும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு உயிர் சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது பினாமி சொத்துக்கு நீங்கள் வந்து அதிபராகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுடைய தொடர்புகள் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயம். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து நல்ல உயர்வான காலகட்டம் இந்த காலகட்டம். கரெக்டாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெரிய பதவிக்கு நீங்கள் போய் அதான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து கை மேலே பலன் கை கூடும். அது இவ்வளோ நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, இந்த விஷயம் நமக்கு நடக்குமா, இப்படி நம்ம போய் ரீச் ஆக முடியுமா அப்படின்னு. நீங்கள் செய்யக்கூடிய விஷயமும் உங்களை பற்றின நல்ல விஷயங்களும் தலைமை இடத்துக்கு போய் சேரும். அது மூலிமா ஒரு நல்ல பதவி கிடைக்கும், நல்ல பேர் புகழெலாம் கிடைக்கும். அதே மாதிரி பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்கும். பொதுமக்களுடைய சப்போர்ட் இருந்தாலே ஈஸியாக அரசியல்வாதிகள் வந்து ஜெயிக்க முடியும். அந்த காலகட்டம் தான் உங்களுக்கு கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப 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 சூப்பரான காலகட்டமாக இருக்குது. நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதிங்க. நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடியது வந்து பெண்கள் அப்படின்னா உங்களுடைய பேர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேர் வந்து மிஸ்யூஸ் ஆகிறது, தேவையில்லாத உங்களை பற்றி வதந்தி, நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுருக்க மாட்டீங்க, பட் ஆனால் செஞ்சோம் அப்படிங்கிறத சாதிப்பாங்க. பட் ஆனால் இதெல்லாம் நீங்கள் கடந்து வரணும். அமைதியாக கடந்து வர்றது தான் நல்லது. 8ஆம் இடத்தை வந்து குரு வக்ரப்பாறையாக பார்க்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை, கணவருடைய தேக ஆரோக்கியத்துக்கு பிரச்சனைகள் இருக்குது. மாங்கல்ய ஸ்தானம் இல்லையா பெண்களுக்கு, அப்போ கணவருடைய தேக ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை இருக்குது. கணவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இமிடியேட்டாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. அவர் அலட்சியப்படுத்தினா கூட நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க. அதாவது கணவர் மீன்ஸ் என்னன்னா, ஆணாக இருந்தால் மனைவியும், பெண்ணாக இருந்தால் கணவரும். உங்களுடைய வாழ்க்கை துணையருடைய ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப அதுக்கு அலட்சியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இமீடியட்டாக அது வந்து என்னென்னா மருத்துவம் பார்க்குறதா ரொம்ப நல்லது. உங்களுக்குமே அதை பார்க்குறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, 8ஐயும் பார்த்து 12ஐயும் பார்க்குது. அப்போ வந்து தேவையில்லாத விபத்து கண்டம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்காக தான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, தாயாருடைய உடல்நிலையிலும் கவனம் தேவை அப்படின்னு. முக்கியமாக பெண்கள் வந்து நீங்கள் வெளியில் தொழில் ரீதியாக வெளியில் போகிற மாதிரி வருது, உத்தியோக ரீதியாக நீங்கள் போகிற மாதிரி வருது, வெளியில் போகிற மாதிரி வருதுன்னா கரெக்டாக உங்களுக்குன்னு கூட யாராவது துணைக்கி கூட்டிகிட்டு போகிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கெல்லாம் போகிறீங்க அப்படிங்கிறத லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியாமையே உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்கள்
தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு ஆளாகிற மாதிரிலாம் வரும். அதனால் இந்த காலகட்டங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வாய்ப்பு வருது, இந்த வாய்ப்பை விட்டால் வேறு எனக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அது சேஃபான்னு பாருங்கள். ஏன்னா வாய்ப்பு அடுத்த தடவை கூட வரும். அதனால் சேஃப் அப்படிங்கிறக்கூடிய விஷயங்களில் இந்த டைம் இந்த 4 மாதத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாதுகாப்பு தான். அதே மாதிரி படிக்கக்கூடியவங்க வந்து படிப்பில் ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு, ஆர்வம் இருக்காது. படிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து நினச்ச விஷயங்களை சாதிக்க முடியாதுங்க. அதாவது குரு வந்து உங்களுக்கு இப்போ பொருளாதார ரீதியாக நிறைய விஷயங்கள், தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நிறைய நல்ல நன்மைகளை கொடுப்பாரு. அதே நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும், பேர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துலையும், உங்களோட பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்கிற மாதிரி வரும். கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்ரெடி ஜென்மசனி நடந்துட்டுருக்கு. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்திலும் ராகு இருக்கனால தான் இவ்வளோ தூரம் இந்த விஷயங்கள்லாம் அழுத்தி சொல்கிறேன். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வும், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கிட்ட வந்து நீங்கள் என்ன பார்த்து நடந்துக்கணும். இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.